இப்போ கட் ஆஃப் எங்கே நோக்கியும் கட் ஆஃப் மயம் தான் இருக்குது. ஏன்னா இப்போ இன்ஜினியரிங் அட்மிஷனில் வந்து எது பார்க்குறாங்க இல்லையோ கட் ஆஃப் எவ்வளோ தான் கேட்குறேன். இந்த கட் ஆஃப்க்கு எனக்கு கிடைக்குமா, இந்த கட் ஆஃப் எனக்கு கிடைக்குமான்னு ஒரு சந்தேகம் மாணவர்களை விட பெற்றோர்களிடம் அதிகம் இருக்குது. எனவே இந்த கட் ஆஃப் மாயை அது குறித்து உங்களுடைய முதல் பார்வை என்ன சார்? இல்லை, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கட் ஆஃப் வந்து பார்க்கவே கூடாது என்னை பொறுத்த வரைக்கும். பிகாஸ் இதில் வந்து நிறைய போர்டு கிளாஷ் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து தமிழ்நாடு போர்டு இருக்குது, உங்களுக்கு வந்து சிபிஎஸ்சி போர்டு இருக்குது, ஐஎஸ்சி போர்டு இருக்குது. இந்த மாணவர்கள் எவ்வளோ பேர் உள்ள வந்து சேருவாங்க அப்படிங்கிறது தெரியாது. இன்னொன்று வந்து உங்கள் முன்னாடி இருக்கிற 10 பேர் 100 பேர் 1000 பேர் 10,000 பேர் 1,00,000 பேர் என்ன முடிவு எடுப்பாங்கன்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. எவ்வளோ பேர் வந்து எனக்கு இந்த கோர்ஸ் வந்து படிக்க முடியல, நல்ல மதிப்பெண்கள் வாங்கியிருப்பாங்க. இல்லை சார் எனக்கு வசதி இல்லை சார், நான் பொறியியலே வேண்டாம், நான் சயின்ஸே போகிறேன் அப்படின்னு போவாங்க. நிறைய பேர் வந்து இல்லை சார் எனக்கு வந்து நான் வந்து பயாலஜிக்கல் சயின்சஸ் எனக்கு எது படித்தாலும் ஓகே, பிஎஸ்சி பயாலஜிக்கல் சயின்ஸே நான் போய்க்கிறேன், என்னோடய குடும்ப சூழல் என்னால் அது போக முடியாது அப்படிங்கிறது இருப்பாங்க. நிறைய பேர் உங்கள் கம்யூனிட்டி வந்து ரிசர்வேஷன் பாலிசிஸில் நீங்கள் எங்கே விழுகிறீங்க அப்படிங்கிறது தெரியாது. நிறைய பேர் ஐஐடி இந்த மாதிரி வெளியே வந்து போகிறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க, நீட்டுக்கு போகிறவங்களும் உள்ளே இருப்பாங்க. அதேமாதிரி வந்து எனக்கு வந்து இதெல்லாம் வேண்டாம், நான் சயின்ஸ் வந்து ஆல் இண்டியாவில் நான் ரிசர்ச்சுக்கு போகிறேன் அப்படின்னா அந்த மாணவர்களும் உள்ளே இருப்பாங்க. அதனால் இது வந்து யாருக்குமே ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியாது. அதாவது எப்படின்னா நாங்கள் உங்களோட டார்க் ரூமில் வச்சு உங்களை அடிக்கிற மாதிரி, உங்களுக்கு என்ன இருக்குன்னே தெரியாது. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப்ங்கிறது நீங்கள் கவுன்சிலிங் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி தரவரிசை பட்டியல் பண்ணுவாங்க. தரவரிசை பட்டியல் பண்ணும்பொழுது தான் நீங்கள் என்ன ரேங்க்கில் இருக்கீங்கன்னு தெரியும். அந்த ரேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த கல்லூரிகள்ங்கிறது வந்து யாரும் வந்து குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா எகைன் வந்து இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. முந்தி சிங்கிள் விண்டோ அட்மிஷன்னா வரிசையாக உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு இந்தந்த கல்லூரிகளில் இந்தந்த வேகன்சி இருக்குது, உங்களுக்கு என்ன கல்லூரிகள் வேணுமோ எடுத்துக்கிறாங்க தான் பெஸ்ட் மெத்தட். இன்றைக்கி வந்து சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னா இப்போ நான் சென்னையிலேருந்து டெல்லிக்கு போகணும் அப்படின்னா என்னென்ன ட்ரெயின் ஓடுது, என்ன வந்து பேசிக்கலி வந்து நான் உள்ளே போய் பார்த்துட்டு எனக்கு என்ன கிளாஸ் வேணுமோ எடுக்கிறது வந்து சிங்கிள் விண்டோ அட்மிஷன். தட்ஸ் த பெஸ்ட் ப்ராசஸ். அண்ட் டாக்டர் ப்ரொஃபஸர் எம் ஆனந்தகிருஷ்ணன் அவங்க வந்து கொண்டு வந்தது ஒன் ஆஃப் த 24 வருஷமாக நம்ம இந்தியாவுக்கே மட்டும் இல்லை உலகத்துக்கே இந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டு டிரான்ஸ்பரண்ட் அட்மிஷன் ப்ராசஸ் இது வரைக்கும் இருந்தது கிடையாது. இப்போ அந்த மெத்தடை வந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த அபாலிஷ் பண்ணதுனால, அது சென்ற அரசு வந்து இப்படி பண்ணதுனால இது வந்து இப்போ என்னாச்சுன்னா மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு பதப்பதப்பு. அதாவது இது எப்படி, இது ரொம்ப கஷ்டம், இது உங்களால் பண்ண முடியாது அப்படின்னு வந்து அது பயமுறுத்துகிறோம். இதை வந்து எளிமைப்படுத்திட்டோம் அப்படின்னா மாணவர்கள் வந்து இந்த தரவரிசை பட்டியலில் வந்து அவங்களுக்கு லிஸ்ட் வந்தவுடனே அவங்களுக்கு கிளியராக தெரியும் 5000 ரேங்க் எடுத்தோடனே தான் 5001 எடுக்க போகிறாரு, 5001 எடுத்தது தான் 2 எடுக்க போகிறாரு அப்படின்னு. அந்த இப்போ இன்றைக்கி வந்து எல்லாமே சாய்ஸ் ஃபில்லிங்கில் போனதுனால ஐஐடிலையும் கூட நிறைய மாணவர்கள் தவறு பண்ணுறாங்க. இப்போ நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப கஷ்டமான சாய்ஸ் ஃபில்லிங்கிறது நீட் பிஜி. ஏன்னா யூஜி வந்து ஒரே ஒரு கோர்ஸ் தான் எம்பிபிஎஸ். அங்கே கோர்சஸ் மாறும், இன்ஸ்டிடியூஷன் மாறும், காம்பினேஷன் மாறும். கிட்டத்தட்ட நான் ஒவ்வொரு டாக்டருக்கும் 2000 சாய்ஸ் மேலே போட வேண்டியிருக்கு. அந்த சாய்ஸை நான் சரியாக பண்ணலை அப்படின்னா ஒரு இப்போ தரவரிசை பட்டியலில் யாராவது ஒரு மாணவருக்கு வந்து என்னை விட கம்மியான ரேங்க் பண்ண கூட முன்னாடி போய் மாட்டுறதுக்கு. இப்போ நான் வந்து மதுரையில் வந்து ஒரு கவர்மெண்ட் கார்ப்பரேஷன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வந்து கேட்டது தியாகராஜ் இன்ஜினியரிங் காலேஜ். பட் அவங்க லோக்கலில் அவங்க வீட்டில் கம்ப்யூட்டர் இல்லைப்பா, ரொம்ப வசதியற்ற மாணவர், அதனால் நாங்களே பண்ணித்தரோம் அப்படின்னு ஒரு தனியார் கல்லூரி கூட்டிகிட்டு போய் அவங்க காலேஜை மேலே போட்டு செகண்ட் தியாகராஜ் நீ கேட்டது போட்டேன்ப்பா, நீ கேட்ட கம்ப்யூட்டர் சயின்ஸே போட்டாங்க, நல்ல மதிப்பெண்கள் அவருக்கு அங்கேயே கிடைக்கும். பட் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா முதல்ல தவறான கல்லூரியை கொடுத்தனால அந்த கல்லூரி லாக் ஆச்சுன்னா பின்னாடி உள்ளதை பார்க்காது. இதுதான் சாய்ஸ் ஃபில்லிங். அதனால் நிறைய வந்து இது கஷ்டப்படுத்துகிற, அதாவது எளிமையான விஷயங்களை நம்ம கஷ்டப்படுத்தி காமிச்சு மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு பயத்தை உருவாக்கி, ஏன்னா இது வந்து அடுத்து என்ன நடக்க போகுதுன்னே தெரியாது. ஆனால் முன்னாடியே வந்து நம்ம வந்து இல்லை இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது, இதில் நீங்கள் இப்படி தான் வரணும் அப்படின்னு. இன்றைக்கி வந்து ரியல் எஸ்டேட் புரோக்கரை விட மோசமான விஷயமா ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் வாத்தியார்கள் எல்லாம் ஆள் பிடிக்கிறதுல ரொம்ப போயிட்டுருக்கிறது. கல்வி வந்து அவ்வளோ தரம் தாழ்ந்து போயிட்டுருக்குங்கிறது மிகுந்த வேதனையை தருகிறது. பெற்றோர்கள் வந்து இதில் கல்வி வந்து வணிகமயமாக மாறிட்டு இருக்குன்ற சொல்கிறீங்க. ஆமாம், வணிகமயமாக்கல் வந்து காரணம் என்ன அப்படின்னா இது ஒரு விஷயஸ் சைக்கிள். எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இது வந்து திருப்பி நீங்கள் வந்து நீங்களே சினிமாவுக்கு இன்வெஸ்ட் பண்ணி நீங்களே 200 ரூபா கொடுத்து அந்த சினிமாவை பார்க்குற மாதிரி. இது வந்து நீங்கள் திருப்பி நீங்கள் சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ணுறமான சொசைட்டல் டெவலப்மெண்ட் வந்து கம்மியாகி என்டர்டெயின்மெண்ட் வந்து நமக்கு 90% ஆனதுனால கல்வி வந்து பின்னிலைக்கு தள்ளப்பட்டது மிகுந்த வருத்தத்தக்க விஷயமா பார்க்குறேன். இப்போ பெற்றோர்கள் வந்து இதை பெற்றோர்களுக்கு நம்ம உங்ககிட்ட கேள்வியை கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பை கொடுத்துட்றேன். நேயர்களே, நீங்கள் நேரலையில் கேள்வி கேட்க வேண்டும் என்றால் 044 66777761 04461777764 என்ற 2 எண்கள் உங்கள் தொலைக்காட்சி திரையில் ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த தொலைபேசி எண்கள் நேரலையில் உங்கள் கேள்விகளை கேட்கலாம். உங்கள் கேள்விக்கு முன்னால் எனக்கு சில கேள்விகள் இருக்குது. உங்கள் சார்பாக தான் இந்த கேள்வியை கேட்கப் போகிறேன். பெற்றோர்களுக்கு இந்த கட் ஆஃப் தொடர்பான பெற்றோர்களுக்கு மாணவர்களை விட பெற்றோர்கள் தான் பாட்டமாக இருக்காங்க. ஏன்னா எங்களுக்கு தொடர்ந்து தொலைபேசி அழைப்புகளில் என் பையன் 167 வாங்கியிருக்கான், எம்பிசியில் இருக்கான், இதில் கிடைக்குமா, எஸ்சியில் இருக்கா இது கிடைக்குமா, எஃப்சியில் இருக்கா இது கிடைக்குமா, இப்படி தான் கேட்டுகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு என்ன சொல்கிறீங்க? இல்லை, இப்போ இதில் குறிப்பாக நீங்கள் கேட்ட நல்ல கேள்வி. இதில் வந்து உதாரணமாக வந்து தரவரிசைப்படுத்தும். இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு மாவட்டத்தில் இருக்கலாம், மாவட்டத்தில் உங்கள் பள்ளி உங்கள் அருகாமையில் உள்ள விஷயங்களை வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணலாம். பட் ஒவ்வொரு மாவட்டங்களில் வாரியாக வந்து பார்க்கும்பொழுது மாணவர்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நமக்கு தெரியாது. இப்போ நீங்கள் பார்க்கலாம்
ரிசல்ட் போடும்போது என்ன சொல்கிறாங்க, இந்த 5 மாவட்டங்கள் நல்லா வாங்கினாங்க, இந்த 5 மாவட்டங்கள் சரியாக பண்ணல அப்படிங்கிறாங்க இல்லையா. அந்த மாவட்டங்களில் எந்த மாவட்டங்கள் பெர்ஃபார்மன்ஸ் ஆயிருக்கு, இதில் வந்து இந்த மாணவர்களோட எகைன் வந்து இந்த ஜாதி வாரியாக எந்தெந்த இடத்துல எந்தெந்த கம்யூனிட்டி வைஸ் எங்கெங்கே இருக்காங்க அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. அந்த மாணவர்கள் எவ்வளோ பேர் விண்ணப்பிக்கிறாங்கன்னு தெரியாது. அதில் விண்ணப்பிக்கிறவங்களோட விருப்பங்களும் தெரியாது. இப்போ நான் அக்ரிகல்ச்சர் கூட போகலாம், இல்லை எனக்கு வந்து வெட்டினரி சயின்சஸ் படிக்கணும்னு போகலாம். அந்த மாணவர்களோட தனிப்பட்ட விருப்பங்கள் அப்படிங்கிறது தெரியாதனால அந்த கட் ஆஃப் வச்சு ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போ நான் வந்து சும்மா சொல்லலாம், நீங்கள் இந்த கட் ஆஃப் இது கிடைக்கும் அது கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் எந்த கல்லூரியில் படித்தாலும் மாணவர்கள் சிறப்பாக படிக்க வேண்டும். அதில் வந்து எனக்கு தெரிஞ்ச வந்து எல்லா பெற்றோர்களுக்கும் நான் சொல்லுது, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக இருக்கட்டும். பணம் கொடுத்து கல்வியில் சேர்வது நான் பர்சனலாக ரெக்கமெண்ட் பண்ணுறதில்லை. ஏன்னா கல்விங்கிறது நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்க வேண்டிய ஒரு விஷயம். அது அந்த குழந்தை வந்து நல்லா போட்டிட்டு அது கஷ்டப்பட்டு பண்ணுச்சுன்னா பின்னாடி லைஃப் லாங் அந்த குழந்தை நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம வந்து அவசர அவசரமாக நம்ம இருக்கிற பணத்தெல்லாம் கொடுத்து நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா குழந்தை பின்னாடி எப்போவுமே எனக்கு யாராவது காசு கொடுத்தா தான் கல்வி கிடைக்கும்ன்ற ஒரு தவறான மனநிலைக்கு குழந்தைகள் வந்து தள்ளப்படுறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இதை வந்து ஹோலிஸ்டிக்காக பாருங்கள், மெரிட்டில் கம்ப்ளீட் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் வந்து கவுன்சிலிங்கில் ஏகப்பட்ட சீட்ஸ் வேக்கண்டாக இருக்குது. எங்கே படித்தாலும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நீங்கள் அஃபிலியேட்டட் காலேஜில் படிச்சிங்கன்னா தான் தருவாங்களே ஒழிய உங்கள் டிகிரி சர்டிஃபிகேட்டில் உங்கள் கல்லூரி பேர்கள் எக்ஸப்ட் சம் அட்டானமஸ் காலேஜஸ், இந்த கவர்மெண்ட் காலேஜஸ், இதை தவிர வேறு எங்கேயும் உங்கள் பேரில் வந்து வராது. 4 வருஷம் படித்தும் மாணவர்களுக்கு அவங்க டிகிரி சர்டிஃபிகேட்டில் என்ன பேர் வந்துன்னு கேட்டுட்டு நீங்கள் போங்க. நீங்கள் என்ன பண்ணுறோன்னா, எல்லாருமே வந்து இதில் படித்து முடித்த மாணவர்கள் என்ன சிரமப்படுறாங்க, அவங்களுக்கு உண்மையிலேயே வேலை கிடைச்சிருக்கா? ஏன்னா இப்போ இன்றைக்கி தொழில்நுட்ப வளர்ச்சிகள் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக மாறுது. இந்த ஸ்பீடுக்கு வந்து நீங்கள் மாறணும் அப்படின்னா அந்த கல்வி வந்து ரொம்ப நல்லா சிறப்பாக படிச்சிருக்கணும். அந்த கல்வி நீங்கள் பத்தலை அப்படின்னா நம்மளே வந்து பின்தள்ளப்படுவோம் அப்படிங்கிறது ஒரு. ஏன்னா என்னோட பயம் எல்லாம் இனிமேல் வரக்கூடிய குழந்தைகள் மனிதர்களோட போட்டியிட போகிறதில்ல, ஹியூமனாய்ட்ஸோட கம்பேர் பண்ண போகிறாங்க. மனிதர்களோட பயங்கர திறமையான அவங்க ரொபாட்டிக்ஸோடையோ இதெல்லாம் வந்து பண்ணும்பொழுது அந்த மாணவர்களுக்கு நாலேஜ் வந்து இன்னும் அதிகமாக தேவைப்படுது. அது பணம் கொடுத்து வாங்க முடியாது என்னையை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அதனால் அது வந்து மெரிட்டில் தான் நான் போகிறதுக்கான ரூட் சொல்கிறேன். மெரிட்டில் வந்து நீங்கள் கட் ஆஃப் பார்க்கக்கூடாது, அப்ளை பண்ணுங்கள். விண்ணப்பம் இருந்தால் தரவரிசை பட்டியல் பண்ணினதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன கட் ஆஃபில் எங்கே இருக்கோங்கிறது தெரியும். அதுக்கப்புறம் நம்ம வந்து சாய்ஸ் ஃபில்லிங் போட்டு நீங்கள் வந்து சீட் எடுத்துக்கலாம். சீட் இல்லாமலாம் கிடையாது. அதாவது ரேண்டம் நம்பர் வரைக்கும் உணர்ச்சி வசப்பட வேண்டாம். நீங்கள் வந்து ஈவன் சாய்ஸ் ஃபில்லிங் போட்டு நீங்கள் எழுதும்போதும் கூட உணர்ச்சி வசப்பட வேண்டாம். எங்கே போனாலும் படிக்கலாம். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு குழந்தை வந்து அம்மா அப்பா 2 பேருமே கிடையாது. அம்மையப்பா நாயக் ஒரு சில 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு சாதாரண புது காலேஜ் ஆரம்பித்தாங்க. அந்த சேர்மன் வந்து ஃப்ரீயாக படிக்க வச்சார். அவர் நல்லா படித்து கேட்டில் ஐஐடியில் வாங்கினார். இப்போ ஜப்பானில் ஒர்க் பண்ணுறாரு. அதனால் நீங்கள் வந்து எங்கே பட்டாலும் அந்த தனிநபரோட படிக்கக்கூடிய எப்படி படிக்கணும் என்பதுதான் மிகவும் முக்கியம் சொல்லியிருக்கீங்க.